நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடை முடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமானார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சி புராணம் அதன்கண் சார்ந்தாசைய படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சார்ந்தார் என்ற தமிழ் சொல்லுக்கு அணைந்தவர், அருகு வந்தவர் என்பது பொருள். ஆசிரயம் என்ற வடமொழி சொல்லுக்கு புகலிடம் என்பது பொருள். இரண்டும் சேர்ந்து மருவி சார்ந்தாசயம் என்று ஆகியிருக்கின்றது. அணைந்தோருக்கு புகலிடமாக இருக்கின்ற அருள் வடிவினன் அந்த வியாச முனிவராலே தாபிக்கப்பட்ட பெருமான் காஞ்சியிலே இருக்கின்றார். அவரை பற்றி, அவருடைய திருத்தலத்தை பற்றிய செய்தி அடங்கியது சார்ந்தாசையப்படலாம். வியாச முனிவர் மனவமலச் செருக்கினாலே முக்குண வயப்பட்டு காசியிலே விஸ்வநாத பெருமானுடைய சந்நிதியிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு திருமாலுக்கு மேல் தெய்வமில்லை, இதுவே வேதங்களின் முடிவு என்று கூறவும் அவருடைய கைகளை அப்படியே நிற்குமாறு செய்தார் நந்தியம் பெருமான். வியாசமுனிவர் திருமாலை தியானிக்கவும் திருமால் அவருக்கு நல்லறிவு புகட்டினார். சிவபெருமானுக்கு இணையான தெய்வமில்லை என்பதும், ஆதியிலே திருமாலையும் பிரம்மதேவரையும் தன் இரு பக்கங்களிலிருந்து இறைவன் படைத்தான் என்பதையும், அந்த இருவராலும் மூவராலும் தேவர் யாவராலும் வழிபடப்படுகின்ற முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும் வியாசமுனிவருக்கு திருமால் எடுத்து புகட்டினார். அதனால் வியாசமுனிவர் உள்ளம் தெளிந்து தான் அறிந்ததுதான் இது, இருந்தாலும் இப்பொழுது அந்த மல மயக்கத்தினாலே அறிவு மருண்டு போன காரணத்தினாலே அதற்கு மிகவும் வருந்தி விஸ்வநாத பெருமானை துதிக்கின்றார். விஸ்வநாத பெருமான் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து வியாசமுனிவருக்கு தன் வாயினாலேயே சிவபெருத்துவத்தை கூறி அருள் செய்கின்றார். சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். 42வது பாடல். சொன்மறை முடிவு தேரும் தூயருள் தலைவன் நீயே. இது விஸ்வநாத பெருமான் ரிஷபாரூடராக வெளியிலே வந்து வியாசமுனிவரை பார்த்து கூறுவது. வேதத்தின் முடிவு, அந்த முடிவினை ஆராய்ந்து பார்க்கின்ற தூயவருக்குள் மேலானவன் வியாசனாகின்ற நீ, அதாவது வேத ரிஷிகளிலே நீ உயர்ந்தவன் என்பது பொருள். பன்முறை உலகமெல்லாம் படைத்தளி தழிக்கும் எம்மை நன்மை கூறு வழிபாடாற்றி முத்தியில் நண்ணுக. பண்டு போல இந்த பிரபஞ்சத்தை எண்ணில்லாத முறைகள் மீண்டும் மீண்டும் படைத்து காத்து ஒடுக்கி வந்திருக்கின்ற பரம்பொருளாகின்ற என்னை முக்தி பெற்றுக்காக வழிபட்டு உய்வாயாக என்று இறைவன் அவருடைய புத்தியிலே தோன்றிய மயக்கம் தீரும் வண்ணம் அருள் செய்தான். புன்மருள் அகல நல்கி மறைந்தனன் பூதநாதன். பூதநாதன் என்றால் உயிர்களுக்கு தலைவன், பசுபதியாகின்ற கடவுள்.
கிளந்த எல்லாம் கெட்டு உளம் நடுங்கி அஞ்சு தீயனேன் அந்தோ கெட்டேன் என்னிது செய்தேன் இந்நாள் ஏயும் இம்மடமைக்கு ஏது யாதென வியாதன் எண்ணி ஆயதோர் மூர்த்தம் எம்மான் அடியினை சிந்தை செய்து. பெருமான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட வியாசமுனிவர் தான் செய்த பிழைக்காக உள்ளம் நடுங்கினார். இப்படிப்பட்ட பிழை செய்து விட்டோமே என்று மிகவும் அஞ்சினார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிழையை செய்து எனக்கு நானே தீங்கு தேடிக்கொண்டேனே என்று கூறி இவ்வாறு நான் எவ்வாறு செய்தேன் என்று வருந்தி இப்படிப்பட்ட ஒரு அறியாமை எனக்கு எவ்வாறு வந்தது என்று அதனை தீர்க்கமாக எண்ணி பார்க்கிறார். ஒரு முகூர்த்த காலம் இந்த அறியாமை என்னை ஏன் வந்து பற்றியது என்று எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்த பிறகு பெருமானுடைய திருவடியையும் சிந்தை செய்து அந்த அறியாமையை மாற்றிக்கொண்டு பெருமானை பூசிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அப்பொழுது காசியில் இருந்து புறப்பட்டு காஞ்சிமா நகரத்திற்கு வருகின்றார். கலி தோன்றப் போகின்றது என்ற அஞ்சி காசிக்கு வந்த வியாசமுனிவர் காசி போதாது காஞ்சி வேண்டும் என்று இப்பொழுது புறப்படுகின்றார். விருதுடை காசி வைப்பின் விஸ்வநாதன் யாருக்கும் அருள்வதே மெய்யே ஆகும் ஆயினும் இங்கு வாழ்வார் திருமர தேவர் கூடி ஊர்கள் செய்வ என்ப இருவினையுடையேன் இங்கு வைகிதற்கு இடையூறு ஈதா. விருது என்றால் சிறப்பு, பலவிதமான சிறப்புகளை கொண்டது காசி மாநகரம். அந்த காசி என்ற தலம் அது விஸ்வநாதனுக்கு இருப்பிடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்டது அங்கிருக்கின்ற கடவுள் எல்லோருக்கும் தன்னை வந்து வழிபடுகின்ற அனைவருக்கும் அருள்வது என்பது சத்தியம். இருந்தாலும் பெருமானுடைய அருள் என்பது பொய்யாகாது. இருந்தாலும் காசியிலே வாழ்வார் அவருடைய மனம் மயங்கும் வண்ணம் தேவர்கள் அவர்களை வந்து அடிக்கடி இடையூறு செய்து ஏமாற்றுவார்கள் என்று கூறுவது உண்டு. காசியிலே ஒருவன் வாழ்கின்றான்னா அவனை கெடுப்பதற்கு தேவர்கள் முனைவார்களாம். ஆனால் அந்த தேவர்களாலும் வருகின்ற இடையூறு, அந்த இடையூறிலிருந்தும் இந்த காஞ்சியிலே வாழ்கின்றவர்களை இறைவன் காத்து விடுகின்றான் என்பதனால காஞ்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். இருவினை உடைய நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் என்பதனால நான் என்னை காத்துக் கொள்வதற்கு காசியினும் மேலான ஒரு கஷேத்திரத்தை நாட வேண்டும் என்று வியாசமுனிவர் முடிவு செய்கின்றார். இடையரு காசி மூதூர் தன்னிலும் இருமை சான்ற இடையரா காஞ்சி மூதூர் எம்பிராக்கி இனியதாகும். இடை அரு காசி இடை அரா காஞ்சி என்று கூறுகின்றார். இடை என்றால் நடுவிலே, அரு என்றால் அற்று போகின்ற இல்லாது போகின்ற காசி, நடுவிலே அற்று போகின்ற காசி, இடை அரா காஞ்சி நடுவிலே அற்று போகாத காஞ்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகாசபகார காலத்திலே பெருமான் அனைத்து படைப்பையும் ஒடுக்குகின்றார். ஆனால் அதற்கு இடையே அவாந்தர பிரளயம் என்று நீரிலே உலகம் மூழ்கும். அவ்வாறு நீரிலே உலகம் மூழ்கும் பொழுது காசி காணாமல் போய்விடுமா. ஆனால் அந்த பிரளயத்திலே மூழ்காது உயர்ந்து அழியாது விலகுகின்ற சில தலங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. சீகாழி, காஞ்சி, விருத்தாச்சலம் போன்ற தலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனால இடையிலே இல்லாமல் போகின்ற காசி என்று ஒரு பொருள். அல்லது திவோதாசன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு காரணமாக காசியிலே இருக்கின்ற விஸ்வநாத பெருமானை வேண்டிக் கொள்ளவும் விஸ்வநாத பெருமான் சிறிது காலம் காசிக்கு வெளியிலே சென்று இருந்தாராம். அது ஒரு லீலை என்பதனால இந்த காசி எப்பொழுதுமே கடவுளை தன் அகத்தே கொண்டது அப்படிங்கிற பெருமை சிறிது காலம் இழந்து விட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் காசிக்கு அவிமுக்தம் அப்படின்னு பேரு. அவிமுக்தம் என்றால் கடவுள் என்றைக்குமே நீங்க மாட்டான் என்பது. அப்படி ஏன் பேரு அப்படின்னு கேட்டா, அவன் நீங்கியதாக காட்டிக்கொண்டது ஒரு லீலை தான். இருந்தாலும் அந்த லீலை என்பது ஒரு ஒரு குறை தானே. அப்படி அந்த ஒரு குறை இருக்கின்றது காசிக்கு. ஆனால் அப்படிப்பட்ட குறை எதுவும் இல்லாதது காஞ்சி. காஞ்சியிலே கடவுள் எப்பொழுதும் இருக்கின்றான். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள், காசி அப்படிங்கிற அந்த சொல் முதல் எழுத்து கா, கடைசி எழுத்து சி, இந்த ரெண்டுக்கும் நடுப்புற இஞ்சு அப்படின்னு ஒரு நடு எழுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா காஞ்சின்னு வருது. அப்ப
இந்த இஞ்சுங்கிற எழுத்து காசியில இல்ல. ஆகவே இடையெழுத்து அங்கு இல்ல. காஞ்சியில அந்த இடையெழுத்து இருக்கின்றது. அப்ப காஞ்சி என்பது இடை அறாத ஊர். காசி என்பது முதல் எழுத்திற்கும் கடைசி எழுத்து மட்டும்தான் இருக்கு. இடையெழுத்து என்ற எழுத்து இல்ல அப்படின்னு ஒரு பொருள் சொல்றேன். அப்ப இடையறு காசி, அதனினும் உயர்ந்தது இடையரா காஞ்சி. அது எம்பிராருக்கு இனியதாகும். கடவுளுக்கு மிகவும் பிடித்த ஊர் காஞ்சிபுரம். இடையொசி முலையாழ்வாகன் கருணையால் எவர்க்கும் அவ்வூர் இடையூறொன்றின்றி முத்தி வீடெளிதின் எய்தும். இடுப்பு ஒடிந்து போகின்ற அளவிற்கு தனவாரங்களை கொண்டிருக்கின்ற அம்பாள் காமாட்சி, அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமான், அவருடைய கருணையினாலே இந்த காஞ்சிபுரத்தில் யார் வசிக்கின்றார்களோ அவர்கள் முக்தி பெற்று அடைகின்ற வரையிலும் இடையிலே இடையூறு வராமல் அந்த பெருமானை காக்கின்றார். காஞ்சிபுரத்திலே வசித்தால் முக்தி, நடுவிலே ஏதாவது இடையூறு டிஸ்டர்பன்ஸ் வருமானு கேட்டா அது வராமல் கடவுளையே பார்த்துக் கொள்கின்றான் என்று இங்கு வியாசமுனிவர் நினைத்து பார்க்கின்றார். காசியின் இறப்ப முக்தி, காஞ்சியை நினைப்ப முக்தி. காசியில இறந்து போனால் முக்தி, ஆனால் காஞ்சிபுரத்தை நினைத்தாலே முக்தி என்று கூறுகின்றார். ஆசர உதவும் என்னும் அரும்பொருள் துணிந்து சிந்தை மாசுதீர் முனிவர் கோமான் விரைந்து மாணாக்கரோடும் தேசினால் திசைபோம் காஞ்சி திருநகர் அடைந்தான் மன்னோ என்று குற்றம் தீர்ந்த அந்த வியாச முனிவர் இவ்வாறு ஆலோசித்து தன்னுடைய ஏராளமான இந்த சிஷ்ய பிள்ளைகளோடு கூட, மாணவர்களோடு கூட ஒளியினாலே திசைகளை பிரகாசிக்க செய்கின்ற காஞ்சி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார். அதாவது காஞ்சி மாநகரத்தினுடைய ஒளி சுற்றி இருக்கின்ற 4 திசைகளையும் பிரகாசிக்க செய்யுமா. இரவிலும் காஞ்சிபுரம் ஒளிமயமாக விளங்கும் என்பது பொருள். அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். வந்தா அங்க ஏகம்பநாதருடைய கோயிலுக்குள்ள சிவகங்கை என்ற தீர்த்தம் இருக்கின்றது. அந்த தீர்த்தத்திலே நீராடினார். நீராடிவிட்டு தெய்வத்தன்மை விளங்குகின்ற அந்த ஒற்றை மாமரத்தின் கீழே இருக்கின்ற கடவுளை வழிபாடு செய்து மஞ்சள் நீர் நதி என்று ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியினுடைய கரையிலே மணிகண்டேசம் என்ற தலம் இருக்கின்றது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த மணிகண்டேச பெருமானுடைய தென்மேற்கு மூலை நிறுத்தி திசை என்று சொல்வார்கள். அந்த தென்மேற்கு மூலையிலே தன் பெயரினாலே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்தார். அந்த லிங்கத்திற்கு வியாசலிங்கம் என்று பெயர், சார்ந்தாஸ்ரய லிங்கம் என்றும் பெயர், வியாச சார்ந்தாஸ்ரய லிங்கம் என்று சேர்த்தும் சொல்லலாம். வியாசரால் ஸ்தாபிக்கப்பட்டதும் அனைந்தோருக்கு புகலிடமாக இருப்பதும் ஆகின்ற கடவுள் அவனுடைய அருட்குறி. அதான் வியாச சார்ந்தாசய லிங்கம். அந்த லிங்கத்தை அங்கு தாபித்து வழிபட்டார் என்று 47வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. திகழ் சிவகங்கையாடி தேமலர் ஒரு மாமூல பகவனை வழிபாடாற்றி மஞ்சள் நீர் நதியின் பாங்கர் நிகழ்மணி கண்டநாத நெடுந்தகை நிறுதி வைப்பில் தகவினால் இழைத்து சார்ந்தார் சார்பினான் தன்னை தாதித்து. இழைத்து சார்ந்தார் என்றால் சிரமப்பட்டு வந்து சேர்ந்தவர்கள். சார்ந்தாருக்கும் சேர்ந்தாருக்கும் வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் இங்கு அந்த வேறுபாடு இல்லாமல் நம்ம பயன்படுத்துறோம். அறவே நின்னை சார்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் திறவே செய்து வழிவந்து சிவனே நின்னை சேர்ந்தாரே என்று திருவாசகம் சொல்வதனால சார்ந்தார் வேறு சேர்ந்தார் வேறு. சார்ந்தார் என்பவர் இறைவனை வழிபட துணிந்தவர்கள். இறைவன் தான் நமக்கு புகலிடம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சேர்ந்தவர்கள் என்னன்னா அந்த வழிபாடு இயற்றி மீண்டு வாராவக இறைவனோடு இரண்டரை கலந்தவர்கள் சேர்ந்தார். இப்ப சார்ந்தாரா இருப்பவர் இறைவன் அருளினாலே சேர்ந்தாராக ஆவர். அப்படி சார்ந்தவர் எப்படி சாடுகின்றார்கள்? மனைவி, மக்கள், சொத்து, சுகம், வீடு இதெல்லாம் சதமன்று, இவை நிரந்தரமானவை இல்லை, இவற்றை நம்பி மோசம் போகக்கூடாது என்று முடிவு செய்து கடவுளை சார்பவர்கள், அந்த மேலை சார்பினை பெறுபவர்கள். அதனால அவர்களை இழைத்து சார்ந்தார் என்று கூறுகின்றார்கள். ஒதுபடா சாமி அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சாமிகிட்ட சேர்றவங்க. இழைத்து சார்ந்தார் அவர்களுடைய சார்பினான், அவர்களுக்கு சார்பாக இருப்பவன். தன்னை சார்போரை கைவிடாது கை நீட்டுபவர்களுக்கு தானும் கை நீட்டுபவன் அர்த்தம். கை நீட்டுபவர்களை தட்டி விடுபவன் இல்லை.
தன்னை சார்பவர்களை கடவுள் சார்கின்றான். தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? அப்ப சார்ந்தவர்களால் நலமிலன், சார்ந்தாருக்கு நலம் உளன். ஆகவே சுவாமிகிட்ட கை நீட்டினா அவர் நம்ம கையை பிடிச்சுக்கிறார். நாம் அவரை சார்ந்தால் நம்மை அவர் சார்கின்றார். அந்த பெருமான் தான் இங்கு வியாசமுனிவராலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றான். விதியுளி பூசையாற்றி விழைதக துதிக்குங்காலை மதிபதி ஜட்டில மூலி வரதனம் மகிழ்ச்சி பொங்கி எதிரெழுந்தருளி வேண்டும் வரமெவன் இயம்புகின்ற முதிர் பெரும் காதல் நீடி முனிவரன் வேண்டுகிற்பான். விதியுளி என்றால் விதிப்படி, சட்டப்படி பூசையினை செய்தார். இறைவனை எவ்வாறு பூசிக்க வேண்டும் என்று ஆகமங்களிலே விதிகள் காட்டப்பெற்றிருக்கின்றன. அந்த விதிகளை பாராட்டி பூசை செய்து விழைதக துதிக்குங்காலை வியாசமுனிவரே துதிக்கும் போது எல்லாரும் அந்த துதியை பார்த்து ஆச்சரியமாக நாமும் துதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். விழைதக என்றால் விருப்பம் உண்டாகும் வண்ணம் துதிக்கின்றாராம். இப்ப ஒன்னும் தெரியாதவன் துதிக்கிறதுங்கிறது வேற. அப்பெருமான் போற்றி திருத்தாண்டகத்தினால் துதிக்கும் போது எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கின்றது. அதே போல இப்ப திருவாசகத்துல ஒரு துதி வருதுன்னா, சங்கரா போற்றி மற்றொரு சரணிலேன் போற்றி அப்படின்னு வருது. பொங்கரா வல்குர் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கன் பங்கையோர் பங்க போற்றி மல்விடை உறுதி போற்றி அப்படின்னு எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை உருவ போற்றி என்று திருமுறைகளிலே வருகின்ற அந்த துதிகளை பார்க்கும் பொழுது அது விருப்பத்தை உண்டாக்குகின்ற துதிகள். அதே போல வியாசமுனிவர் வேதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்தவர். அவர் தன்னுடைய திருவாக்கினாலே அந்த தான் தாபித்த பெருமானை அருமையான தோத்திரங்கள் செய்தார். செய்யும் பொழுது பெருமான் அவருடைய தோத்திரத்திற்கு உள்ளம் இறங்கி காட்சி கொடுத்து திங்களை தன்னுடைய ஜடாபாரத்திலே உச்சியிலே அணிந்திருக்கின்ற பெருமான், வரங்களை தருகின்ற பெருமான், அவன் மகிழ்ச்சியோடு எதிரெழுந்தருளி காட்சி கொடுத்து உனக்கு வேண்டிய வரங்கள் யாவை இயம்புக என்று வியாசமுனிவரை கேட்கவும், பெருமானுடைய காட்சியை கண்டு மனம் குளிர்ந்த அந்த வியாசமுனிவரும் மிகுந்த அன்போடு முனிவர்களிலே சிறந்த அந்த வியாசமுனிவன் வரங்களை வேண்டுகின்றான். ஐயனே இழைத்து சார்ந்தோர் சார்ந்தேற்கு அரும்பெறல் சார்பாம் இந்த தெய்வலிங்கத்து நாளும் செழித்து விற்றிருந்து ஞானம் உய்வகை அவரவர்க்கு வேட்டன உதவாய் நின்றாள் மெய்வகை பக்தி நாயர்க்கு அருள் இவை வேண்டும் என்றான். தலைவனே, என்னை போல தப்பு பண்ணி பெருமான் அருளினாலே என்னை மன்னிக்க வேண்டும் என்று இழைத்து வந்து விழுகிறார்கள் இல்லையா? பெருமானுடைய அருள்தான் நம்மை காப்பாற்றும், வேறு உபாயம் இல்லை என்று சோர்ந்து என்னை சார்ந்து இருக்கின்றவர்கள், இழைத்து சார்ந்தவர்கள், அவர்களுக்கு பெறுவதற்கு அறிய பற்றுக்கோடாக, கலைகனாக, ஃபால்பேக்காக, சப்போர்ட்டாக, அரும்பெரும் சார்பாக இருக்கின்ற பெருமானே, சார்ந்தாருக்கு சார்பாக இருக்கின்ற பெருமானே, நீ இந்த தெய்வீகமான லிங்கத்திலே எப்பொழுதும் உன்னுடைய சாநித்தியத்துடன் விளங்கி இங்கு வந்து உன்னை தரிசிப்பவர் அனைவருக்கும் நீ துணையாக இருக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் நீ கொடுக்க வேண்டும் என்று முதல் வரம் கேட்டார். இரண்டாவது வரமாக, பெருமானே, நாயை ஒத்த எனக்கு மீண்டும் இந்த அறியாமை நிகழாவண்ணம் உன்னுடைய திருவடியிலே உண்மையான பக்தி வேண்டும் என்று இரண்டு வரங்களை வியாசமுனிவர் கேட்டார். அவ்வரம் முழுதும் மன்னாள் வியாதனுக்கருளி எங்கோன் பவ்வநீர் உலகம் போற்ற பைத்த பாம்பல்குல் செங்கேள் கொவ்வைவாய் களப கொங்கை குலவரை பிடியினோடும் செவ்விதின் வியாத சார்ந்தாசிரியமா இலிங்கத்துற்றான். வியாத சார்ந்தாசிரியமா லிங்கம் என்று அதனை கூறுகின்றார். வியாச முனிவராலே ஸ்தாபிக்கப்பட்ட சார்ந்தாருக்கு ஆசிரியமாக இருக்கின்ற மகாலிங்கம், அதான் வியாத சார்ந்தாஸ்திரிய மாலிங்கம். அந்த அருட்குறியிலே பெருமான் மறைந்தருளினான். வியாசமுனிவர் கேட்ட வரங்களை அளித்தான். அளித்து
இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் போற்றும் வண்ணம் பெருமான் உமா சமேதராக காட்சியளித்த பெருமான் அந்த லிங்கத்திற்குள்ளே சென்று தான் மறைந்தான். முழுதுணர் கேள்வி சான்ற வியாதனே முறைமை மாறி பழுது பூண்டு இவ்வாறு எள்ளப்பட்டனன் என்னில் அன்னோ வழுவது நூலொன்றானும் உள்ளவாறு உணரமாட்டா இழுதையோர் தெளிவர் கொல்லோ இருவருக்கு அறியான் உண்மை. எல்லா கலைஞான்களையும் முழுவதுமாக கற்று கேட்டு இருக்கின்ற அந்த வியாச முனிவனே அந்த முறை மாறி ஒழுங்கு மாறி குற்றம் செய்து இவ்வாறு ஒரு இழுக்கிற்கு ஆளானான், பரிகசிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அன்னோ என்பது ஆச்சரியம். அந்தோ இந்த உலகத்திலே குற்றம் இன்னது என்று குற்றத்தின் இலக்கணம் அதனை நூல் மூலமாக சிறிதும் அறியாதவர்கள். அதாவது கல்விக்கு என்ன சிறப்புன்னா அறிவு என்பது தன்னுடைய அறியாமையை அறிவதுதான். ஆகவே நூல்களை ஓதும் போது ஐயம் திரிபெற ஓத வேண்டும். அப்பொழுது வழு உண்டாகாமல் ஓத வேண்டும். அதற்கு வழு என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். ஆகவே வழுவின் இலக்கணம் அறிந்து அது வாராது கல்வி கற்போரே பெரியோர்கள். அப்ப வழு என்னது என்று அறியாமல் தாங்கள் அறிந்ததே கல்வி என்று நினைக்கின்றவர்கள் அவர்கள் உண்மையிலே அறிவிலிகள் தான். அவர்களை சொல்லும் போது இழுதையோர் என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கு பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறியப்படாத கடவுளுடைய பெருமையை நம்மால் புகட்ட முடியுமா என்று கேட்கின்றார். குற்றமற ஒரு நூலினை ஓதி உணர்வது எவ்வாறு என்ற வழிமுறைகளை அறியாத பேரை மக்கள் தங்களை பெரிய படித்துடன் நினைத்துக் கொண்டு கடவுள் எங்கிருக்கின்றான், அவன் இருக்கின்றான் என்றால் எங்கள் கண்முன் வரட்டுமே, எங்களுக்கு கடவுள் உண்மை ஏன் தோன்றவில்லை என்று இவ்வாறெல்லாம் கேட்பார்கள். அவர்களுக்கு போய் புத்தி சொல்ல முடியுமா என்று இவ்வாறு நம்முடைய ஆசிரியர் இந்த படலத்தை இனிதே முடித்தருள்கின்றார். அடுத்தது சப்த தான படலம். சப்த என்பது சப்த 7, தான என்றால் ஸ்தான திருத்தலம். 7 திருத்தலங்களை பற்றிய படலம். திருத்தலங்கள்னா ஒரே திருத்தலம் தான். 7 லிங்கங்கள் அருகருகே 7 முனிவர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த இடம், அதற்கு சப்தஸ்தானம் என்று பெயர். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி திருவையாறு சப்தஸ்தானம் சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். திருவையாறு சப்தஸ்தானம், கஞ்சனூர் சப்தஸ்தானம், அதுபோல கக்கராப்பள்ளி சப்தஸ்தானம் என்றெல்லாம் விழாக்கள் இருக்கின்றன. ஒரு பெருமான் 7 பெருமானும் புறப்பட்டு 7 சுற்றி வருவது. அப்ப சப்தஸ்தானம் என்றால் 7 தலங்கள். சிறப்பான விழாவாக நம்முடைய சோழ மண்டலத்திலே இந்த விழாக்கள் சிறப்பாக சொல்லப்படும். இங்கு சப்தஸ்தானம் என்பது சப்த ரிஷிகள் தாபித்த 7 லிங்கங்கள் ஓரிடத்திலேயே இருக்கின்றன. அதான் சப்தஸ்தானம். அதனை பற்றிய படலம். சாத்திரம் வல்ல வியாதனை ஆண்டருள் சார்ந்தாரை காத்த பிராந்திரம் இங்கிது கட்டுரை செய்தேமான் எத்தரு மஞ்சள் நதிப்புடை 7 முனிவோர் எந்தாய் சொத்தென எத்திய 7 இடமேய வளம் சொல்வாம். சாத்திரங்களே வல்ல வியாச முனிவன், அவனை ஆட்கொண்ட பெருமான், சார்ந்தாரை காத்த பிரான் என்ற சார்ந்தாசிரிய பெருமான், அவருடைய திறம், அவருடைய பெருமையை இங்கிது கட்டுரை செய்தோமால் இங்கு நாம் நன்றாக எடுத்து சொன்னோம். கட்டுரை என்பது நன்றாக சொல்லுதல், அதான் கட்டுரை. இங்கு நன்றாக எடுத்து சொன்னோம். ஏத்தரு மஞ்சள் நதிப்புடை, மாளாத மஞ்சள் நதி என்று ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியின் கரையிலே 7 முனிவோர் சப்த ரிஷிகள் எந்த சொத்தென பெருமானே உங்களுக்கு ஸ்தோத்திரம், சொத்தம்பிரான் என்று சொல்லி என்று திருவாசகத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க. சொத்தம் என்பது ஸ்தோத்திரம் என்ற சொல். பெருமானே உனக்கு எங்களுடைய ஸ்தோத்திரம் என்பது பொருள். எந்த சொத்தென எத்திய 7 இடம் மேய, அந்த 7 இடம் மேய வளம், அதனுடைய பெருமையை சொல்வான். வளம் என்பது இங்கு அந்த இயற்கை செயற்கை வளங்களை சொல்லல, அதனுடைய தவ வளம், அதாவது அதனுடைய பெருமை, அதை சொல்லுவான். அந்த 7 ரிஷிகள் யார் என்று கேட்டால் அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர்,
காஷ்யபர், அங்கீரசர், இந்த வரிசையில தான் அவர்கள் பெயரை சொல்வது. சற்றே மாற்றி சொல்கின்றார் நமது ஆசிரியர். அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், அங்கீரசர் என்பவர் 7 ரிஷிகள். அத்திரி, குச்சன், வசிஷ்டன், பிருகு, பாசம், கைத்துயர், கௌதமர், காசிபரோடு அங்கிரா என்று, அங்கிரஸ் என்ற அந்த சொல் அங்கிரா என்று அந்த முதல் வேற்றுமையில ஆகும். அங்கிரா என்று ஏழ் மைத்தவரும் பனிசூழ் இமயக்கிரி மேல் முன்னாள் உத்தமமான அருந்தவம் ஆற்றல் ஒருங்காலை. இந்த 7 ரிஷிகளும் பனிமூடிய இமயமலையிலே பழங்காலத்திலே மிகச்சிறந்த அருமைப்பாடு கொண்ட தவத்தினை செய்ய தொடங்கினார்கள். அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு பிரம்மதேவன் காட்சி கொடுத்தான். ஆயிதழ் அம்புய வாழ்க்கை நெடுந்தகை அங்கைரி நீர் விழைந்தமை கூறுமின் என்றதும் நேர்போற்றி ஆயிருள் சீத்து விளங்கொளி கான்றெழு பானு போல் மீயுயர் தோற்றமுறும் தமவேந்தர் விளம்புற்றார். பிரம்மதேவன் காட்சி கொடுத்தான். மென்மையான அழகிய ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலர் மீது வாழ்கின்ற தன்மை கொண்டவன், பெரிய தகுதிகள் படைத்தவன். அப்படிப்பட்ட பிரம்மதேவன் அவன் அங்கு தோன்றி, அந்த முனிவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் கேட்டா, அடர்ந்த இரவினுடைய இருட்டினை கிழித்து கொண்டு பிரகாசமாக, அதாவது இன்னொரு விளக்கொளியினாலே விளங்காமல் தானே விளங்குகின்ற தன்மை கொண்டு, அந்த வானத்திலே எழுகின்ற சூரியனை போல் ஒவ்வொருவரும் மேனி ஒளி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 7 ரிஷிகளும் அவர்களுக்கு முன்னால் பிரம்மதேவன் தோன்றி, நீங்கள் எதற்காக தவம் செய்கிறீர்கள், நீங்கள் விரும்புகின்ற வரத்தை நான் தருகின்றேன் என்று சொன்ன உடனே அந்த பிரம்மதேவனை துதித்து போற்றி அந்த முனிவர்கள் கேட்கின்றார்கள். முதுக்குறைவாளர் பெறத்தகு முக்தி அருட்செல்வம் மதிக்குறை உற்றுழல்வோர்களும் மற்ற எளிதில் கூட புதுக்கும் உபாயம் எமக்கருள் என்ன மலர்போதன் விதுக்குறை சூடி மலர்பதம் ஏத்தி விரிக்கின்றான். முதுக்குறை அப்படின்னா வயசு ஆகல, அது ஒண்ணுதான் இவாள்கிட்ட இருக்கிற குறை. அது ஒரு குறையா? அது குறை இல்ல. இந்த சின்ன பையன், இவனுக்கு வயசாகலைங்கிறது தான் குறை, மற்றபடி எல்லாம் தெரியுது. அப்ப ஞானசம்பந்த பெருமான் ஊமையிலா கலைஞானம் உணர்விலே மெஞ்ஞானம் எல்லாம் பெற்றிருக்கிறார். அவர் தவ முதல்வர், அவரை போல முதுக்குறைந்தார் இல்லை. அப்ப மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று இருப்பவர்களுக்கு முதுக்குறையாளர் என்று பெயர். அதாவது பேரறிஞர்கள், ஆனால் இளைஞர்கள். அப்ப அவர்கள் தேடிய அறிவினை தேடுவதற்குரிய வயது செல்லாமலேயே எளிதிலே சீக்கிரமாக தேடிக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள். அதான் ப்ராடிஜி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதான் முதுக்குறையாளர்கள். அந்த முதுக்குறையாளர்கள் முக்தியை பெறுவார்கள் நிச்சயமா. சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் வேதத்தையும் ஆகமத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காங்க, அதன் பயனான வழிபாட்டை செய்யறாங்கன்னா நிச்சயமா அவர்கள் இந்த பிறவியிலே முக்தியை பெறுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுது. அப்படிப்பட்டவர்கள் பெறக்கூடிய முக்தி செல்வத்தை இந்த வாழைமட்ட புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாழைமட்டையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினா பெட்ரோல் இருக்கிற வரையும் எரியும், ஆனா மட்டை எரியாம அப்படியே இருக்கும். அது போல எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க சார், கொஞ்சம் தான் புரியல அப்படின்னு கேட்கிற ஆள் என்ன மாதிரி. அப்ப அவர்களுக்கு என்ன பேருன்னா மதிக்குறையாளர்னு பேரு. பேரறிஞர்களுக்கு முதுக்குறைவாளர்னு பேரு. எவ்வளவு சொன்னாலும் புரியாத ஆளுக்கு மதிக்குறைவாளர்னு பேரு. ஆனா இந்த மதிக்குறை கொண்டவர்கள், புத்திஹீனர்கள், இவர்களும் அந்த முதுக்குறையாளர்கள் பெறுகின்ற முக்தி செல்வத்தை பெற வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு இந்த 7 முனிவர்களும் பிரம்மதேவன்கிட்ட கேட்கிறார்கள். அதுக்கு ஒரு புது வழியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த தாமரை மலை மீது அமர்ந்திருக்கின்ற அந்த பிரம்மதேவன் இவர்கள் கேட்பதற்கு சரியான பதில் சொல்லணும்னு சொல்லி சிவபெருமானை உள்ளத்தினாலே தியானித்தாராம். அந்த இளம்பிறை அணிந்த பிறைசூடி பெருமானை மனதிலே தியானித்து
அவனுடைய திருவடிகளை வாழ்த்தி அந்த வழியினை கூற ஆரம்பித்தான். பற்றிகளற்று குற்றமில் சிந்தை பனவீர்கள். பனவன் என்று ஒரு சொல், பிராமணன் என்ற வடமொழி சொல்ல தமிழ்ல அத மருவி வருவதுதான் பனவன்ற சொல்லு. இது அதிகமா பயன்பாட்டுல இல்லை. ஆனால் திருமுறைகளிலே 2 இடத்துல இருக்கின்றது. 8ஆம் திருமுறை நம்முடைய திருவாசகத்துல பனவன் என செய்தபடி அறியேன் பரஞ்சுடரே, திருப்பெருந்துறை உரையும் பனவன் என செய்த படிர் அறியேன் பரஞ்சுடரே என்று உயிருண்ணிப்பத்தில் வருகின்றது. திருப்பெருந்துறை பனவன் என்றால் அந்தணன், அதான் குருநாதன். அந்த குருநாதன் என்னை ஏமாத்தி போட்டார். அவர் எப்படி என்னை ஏமாத்தி போட்டார்னு என்னால் சொல்ல முடியாது. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி சினமால் விடையுடையான் மன்னு திருப்பெருந்துறை உரையும் பனவன் என்னை செய்த படிர் அறியேன். இந்த சொல்ல சேக்கிழார் பெருமான் ரொம்ப ஜாகிரதையாக பெரிய புராணத்துல ஓரிடத்திலே பயன்படுத்துகின்றார். இயற்பகை நாயனார் புராணத்துல இயற்பகை நாயனாருடைய சொந்தக்காரங்கள்லாம் நம்ம குலக்குடியாக இருந்த பெண்ணை ஒரு அந்தணனுக்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தடுக்க வருகின்றார்கள். அப்பொழுது பனவர்க்கு ஈந்தோ அப்படின்னு வருது. இந்த பனவனுக்கு கொடுக்க நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வருது. அப்ப பனவன் என்றால் அந்தணன், பனவீர்கள் என்றால் அந்தணர்களே. அதுனா பனவீர்கள் அப்படின்னா பன்மைக்கு மேல் பன்மை, அது ஒரு சிறப்பு. செய்யுள்ளதான் பயன்படுத்தலாம், ஒரே நடையில இதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது. எப்படின்னா, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் ஆர்வினும் தொண்டர் தருகில பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். புலவீர் என்று சொன்னாலே போறோம், அந்த பன்மைக்கும் மேல பன்மை புலவீர்கள். புலவர் அப்படின்னா பலவிதமான புலவர்கள். புலவர் அப்படின்னா தமிழறிந்த புலவர்னு வச்சுக்கோம். புலவீர்கள்ங்கிறதுனால தமிழறிந்த புலவர்களே, தெலுங்கறிந்த புலவர்களே, ஆங்கிலம் அறிந்த புலவர்களே, அதுபோல மொழியறிந்த புலவர்களே, கணிதம் அறிந்த புலவர்களே, கால்குலஸ் அறிந்த புலவர்களே, அக்கௌண்டன்ஸ் அறிந்த புலவர்களே, உலகத்தில் இருக்கின்ற எல்லா அறிவும் பெற்ற எல்லா அறிவு மக்களுமே கடவுளை தவிர யாரையும் பாராட்டாதீங்க. அறிவின் பயன் கற்றதனாலாய பயன் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழாரன் என்பதனால அறிவுக்கு பயன் இறைவனை வழிபாடு செய்யறதுதான் என்பதனால புலவீர்கள் என்று பன்மைக்கு மேல் பன்மை பயன்படுத்தினார். அதை போல இங்க நம்முடைய ஆசிரியர், நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் திருமறைகளிலேயும் அதற்கு முன்னிருக்கின்ற நூல்களிலும் பயன்படுத்தப்பட்ட அத்துணை அருமை பயன்பாடுகளையும் தான் எழுதுகின்ற ஒவ்வொரு நூலிலும் கூடுமான வரையிலும் பயன்படுத்தி காட்டி விடுவார் என்பதனால இவருடைய நூல்கள் ஒரு நூல் படிச்சாலே நம்ம மற்ற நூல்கள்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப அந்தணர்கள்னு கூப்பிட்டார். எப்படிப்பட்ட அந்தணர்கள் அப்படின்னு கேட்டா, உலகத்துல எல்லாரும் மாத்திக்கிறது 2 காரியத்தினால்தான். என்னன்னா, ஒரு பொருள் வேணும் என்று சொல்லி மாட்டிப்பான், ஒரு பொருள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மாட்டிப்பான். அப்பொழுது விருப்பு வெறுப்பினால்தான் இந்த உலகத்திலே நாம் சென்று சிக்குகின்றோம். விருப்பு வெறுப்பாகிற 2ஐயும் இவர்கள் மாற்றியவர்கள். இவர்களுக்கு விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது என்பதனால இவர்கள் இந்த சம்சார சேற்றிலே மாட்ட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சப்த ரிஷிகள். பற்று இகல் அற்று. பற்றுதல் என்றால் ஒன்றை விரும்பி பற்றுதல், இகல் என்றால் ஒன்றை வெறுத்து நீங்குதல், 2ம் கிடையாது. பற்று இகல் அற்று குற்றமில் சிந்தை என்பதனால குற்றமே இல்லாத உள்ளம் கொண்ட பனவீர்கள். கற்றுயர் காட்சி கொற்றமிலோரும் கருநோய் தீர் வெற்றியின் முற்று பெறலரு முக்தி பேரெய்தும் அற்றமில் ஏது கேள்மின் நுமக்கு இன்று அறைகின்றேன். பிரம்மதேவன் அப்படி முன்னாடி வந்தார், சொல்றாரு, கற்று உயர் காட்சி, நிரம்ப படித்து அதனாலே அதிகரித்த காட்சி என்றால் விஸ்டம். படிப்பினாலே வருவது அந்த கல்வி கேள்வி ஆகின்ற லேர்னிங். ஆனால் அதனுடைய சேச்சுரேஷன் தான் விஸ்டம், அதான் காட்சி. முன்னாலே அனைத்தையும் பார்ப்பது. ஒரு உண்மையை அறிவதற்கு அவர்கள் கற்ற நூலை இத்தனை பக்கத்துல இருக்கு திருப்பி பார்க்க வேண்டாம், அவர்களுக்கு தானே எல்லாம் தெரியும். அப்படி இந்த டிவி நியூஸ் ரீடருக்கு அந்த நியூஸ் என்பது
எய்த்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளேல ஓடிட்டே இருக்கும். அது போல இவர்களுக்கு உலக உண்மை என்பது கண் முன்னால் தெரியும், அறிவு கண் முன்னால் தான் காட்சி. அப்ப அந்த காட்சி என்பது அறிவு என்று கொள்ளலாம். அது கல்வியினாலே வருவது, நல்ல கல்வியினாலே வருவது. அப்படிப்பட்ட காட்சி கொண்டவர்கள். அப்படிப்பட்ட காட்சியாகின்ற கொற்றம், கொற்றம் என்றால் மேன்மை, வெற்றி அல்லது வலிமை. அந்த வலிமை இல்லாதவர்களும் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த என்று சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அப்ப அதுபோல கல்வியினாலே பெருமான் அடையத்தக்கவர் என்று சொல்லும் பொழுது அந்த கல்வி என்பது கல்வி மட்டும் இல்ல, சரியை கிரிய யோகமைன்ற தவக்கல்வி என்று பார்க்கின்றோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்ற குறளுக்கு உரை எழுதும்போது பரிமேலழகர் கல்வி என்பது தவமாகின்ற ஆன்ம கல்வி என்று எழுதினார். ஏன்? இப்ப நான் படிச்சது பரீட்சைட்டு வந்தோடனே எனக்கு மறந்துடுது. பரீட்சையில அதை திருப்பி கொட்டுற வரையும் தான் நான் ஒரு ஜாகிரதையா காப்பாத்திட்டு இருக்கேன். டாப் ரைட்டிங்னு சொல்லி நான் அதை பின் பண்ணி ஆன்சர் ஷீட்டை கொடுத்த உடனேயே வெளியில வந்த உடனேயே படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. அது மண்டேல இருந்தா எனக்கு தான் கஷ்டம். ஐ ஃபீல் ஃப்ரீ. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணா கூட திரும்பவும் இன்னொருத்தருக்கு சொல்லி தரும் போதோ புத்தகத்தை பார்க்கும் போதோ ஞாபகத்துக்கு வருது. அதுவரையிலும் மறந்து போயிருக்கிற கல்வி, உடனுக்குடன் மறக்கின்ற கல்வி ஒருவனுக்கு 7 ஜென்மாவிலே எப்படி மறக்காமல் வரும்? வள்ளுவர் சொல்றது எப்படியா நம்புறது? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்படுத்துங்கும் போது அடுத்த பிரிவில் இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இந்த நூற்கல்வி வராது, மாறாக ஆன்ம கல்வி வரும். இந்த பிறப்பிலே நாம் மலர் பறித்து தொடுத்து பெருமானுக்கு அணிவித்தாலோ சிவபூஜை செய்தாலோ அந்த சரியை கிரிய யோகம் ஆகின்ற அதுதான் உண்மை கல்வி. அந்த கல்வி வரும். அதுதான் கல்வின்னு நீங்க காதுல பூசுத்துறீங்க, அதுதான் கல்வின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் கல்வி என்பதை பரிமேலழகர் உரைக்கு முன்னால் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் சொல்லிட்டார். நமசிவாய தான் ஞானம் மற்றும் கல்வின்ட்டார். அப்ப கல்விங்கிறது ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். கல்வி என்பது என்ன? ஞானத்தை தொடர்ந்து வருகின்ற யோகம், கிரியை, சரியை தானே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று சொன்னால் கல்வி என்பது சரியை கிரியை யோகம் என்று ஆகின்றது. அப்ப ஞானம் என்றும் ஏனைய கல்வியை ஏன் பிரித்து சொல்லணும்னு கேட்டா, சரியை கிரியை யோகம் என்பது அது கற்கின்ற கல்வியாகின்றது. கற்றல் என்பது என்னன்னா கல்லுதல், அறியாமையை அகற்றுதல். அதான் கல்லுதல்னா நோண்டுதல். அப்ப அறியாமை அகற்றுகின்ற தவமாக சரியை கிரியை யோகமாகின்றது. அந்த தவத்தின் பயனாக ஞானமாகின்றது. அதனால்தான் அதை இரண்டையும் பிரித்தார் பெருமான். ஞானத்தையும் ஏனைய மூன்றையும் பிரித்தார். மூன்றும் முதல் சாதனம், ஞானம் என்பது அதன் பயன் என்றுதான் நம்ம 8வது நூற்பார் சிவஞான போதமும் நமக்கு அப்படிதான் காட்டுகின்றது. தவத்தினில் உணர்த்த. தவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, சரியை கிரிய யோகம் அது பல பிறவிகளிலே செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தினில் குருநாதன் உணர்த்துகின்றான். எதை உணர்த்துகின்றான்? ஞானத்தை உணர்த்துகின்றான். உணர்த்த விட்டு என்றால் இதனை விட்டு, பற்றினை விட்டு, அந்நியமின்மையில் அரண்கள் செல்லுமே என்று பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த சரியக்கிரிய யோகம் என்பதுதான் உண்மையான கல்வி என்றாலும் கூட அந்த கல்விக்கு அடிப்படையாக ஒரு குருநாதன் மூலமாக பெறுகின்ற கலைஞானம் இருக்கின்றது. இப்ப நூற்கல்வி என்பது தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நூற்கல்வி மட்டுமே கல்வியாகாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நூற்கல்வி கூட இல்லாதவர்கள் இந்த பொய்தீர் கல்வி அதனால் இருக்கின்ற அந்த செயிர்தீர் காட்சி பெற்றிருக்கின்றவர்கள் அவர்களுள் பெறுகின்ற பயனை பெற வேண்டும் என்பது கேள்வி. அப்ப இந்த உயர்ந்த கல்வியினாலே ஏற்படுகின்ற வலிமை, அந்த வலிமை இல்லாதவர்களும் கருநோய் தீர் என்றால், கருநோய்னா என்ன அர்த்தம்? மீண்டும் ஒரு தாயினுடைய கருவிற்குள் வருகின்ற நோய், அதான் பிறவி நோய். அந்த பிறவி நோய் தீர்கின்ற பெற்றியின் தன்மையின் உற்று பெறலரும் முக்தி. மீண்டும் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்காத வண்ணம் முக்தி பெற்றினை அடைவது. அப்படி அடைவதற்கான அற்றமில் ஏது என்றால் அன்ஃபெயிலிங்கான ஏது என்றால் உபாயம், அதாவது ஃபுல் ப்ரூஃப் உபாயம். அற்றம் என்றால் இது தளர்ந்து போகாது. இப்ப ஒரு பல்பு வாங்கிட்டு வரோம் கடையில இருந்து, அந்த பல்புக்கு கேரண்டி தர மாட்டாங்க.
ஒரு வாட்ச் வாங்குறோம்னா 1 இயர் கேரண்டி தருவாங்க. பல்புக்கு தர மாட்டாங்க. ஏன்னா பல்பு மாட்டி சுவிட்ச் போட்ட உடனே எரிஞ்சு ஃபியூஸ் ஆயிடும் சமயத்துல. அதுக்கு கேரண்டி கிடையாது. அப்ப கேரண்டி தர அளவுக்கு அதுக்கு லாங்கிவிட்டி இருக்கு, வாழ்க்கை இருக்கு. ஆனால் இந்த உபாயம் இருக்கே, இது ஃபுல்லி கேரண்டீடு. அதான் அற்றமில் ஏது, இது அன்ஃபெயிலிங், இதுல தவறே வராது. இந்த உபாயத்தை பின்பற்றினால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும். 100 பேருக்கு கிடைச்சது விதிவிலக்கா ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பயன் தரும் இது. அப்படிப்பட்ட உபாயத்தை அற்றமில் ஏது கேட்மின், கேளுங்கள், நுமக்கு உரைக்கின்றேன், அடைகின்றேன் என்று சொல்றார். கடவுளை தர்மத்தினால் தான் அடைய முடியும். அதனால்தான் பெருமான் ஊர்ந்து வருகின்ற அந்த வாகனம் விடை, தரும மால்விடை, அறமே வடிவமாக இருக்கின்ற அந்த ரிஷபத்தில் தான் பெருமான் வருகின்றான். அறம் அவனை சுமந்து வருகின்றது. அந்த பெருமானை வள்ளுவ நாயனார் அறவாழி அந்தணன் என்று கூறுவார். அறம் என்ற சமுத்திரத்தின் கரையிலே இருக்கின்ற அந்தணன். தர்மம் என்பது ஒரு சமுத்திரம், அதை நீந்தி அந்த கரையிலே, முக்தி கரையில் இருக்கின்ற கடவுளை அடைய வேண்டும். அதான் அறவாழி அந்தணன். அல்லது ஆழி என்பது சக்கரம், தர்ம சக்கரத்தை கையிலே தங்கியிருக்கின்ற அந்தணன் என்பதனால அவன் சக்கரம் என்பது என்ன, ஒரு மன்னன் அவருடைய ஆணையை செலுத்துவதுதான் அந்த சக்கரம் அவருடைய ஆணைக்கு ஒரு அடையாளம். அப்பொழுது பெருமானுடைய ஆணைக்கு எது அடையாளம்னா அறம் தான் அடையாளம். அந்த அறம் இருவகைப்படும் என்று சொல்கின்றார். அறம் தான் புண்ணியம் என்று சொல்லப்படுகின்றது. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்பதனால அறம் இஸ் ஈக்குவல் டு புண்ணியம்னு பார்த்துக்கலாம். இதுவும் ஃபில் ஆஃப் தி பிளாங்க்ஸ் தான். அறம் பாவம் என்ற தொடர் எங்கு வருகின்றது, நமக்கு திருவாசத்தில் வருகின்றது. கரங்கோலை பொல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம் பாவம் என்றிரண்டு அச்சம் என்று சொல்கின்றார். அப்பொழுது அறம் என்பது புண்ணியம் என்ற பொருளிலே வருகின்றது. அந்த புண்ணியம் இரண்டாக இருக்கின்றது, பசு புண்ணியம் என்றும் சிவ புண்ணியம் என்றும். அதுல பசு புண்ணியம் என்பது தனக்குரிய பலனை கொடுத்து விட்டு அது அழிந்து போகும். அது எதை போல என்று சிவஞான போதம் 8வது சூத்திரம் முதல் அதிகரணத்துல ஒரு உதாரண வெண்பாவில நமக்கு ஆசிரியர் மெய்கண்டார் கூறுவார். ஒருவன் பசி வருகின்றது, உணவு உண்கின்றான், அந்த உணவினாலே பசி தீர்கின்றது, இருந்தாலும் உணவும் தீர்கின்றது, மீண்டும் பசி வருகின்றது. அந்த நிலையிலே இருப்பது பசு புண்ணியம். ஆனால் சிவ புண்ணியம் என்பது எழுமைக்கும் ஏமாப்படைத்து என்பதனால அது அழியாமல் இவனுக்கு மலப்பரிபாக்கத்தை உண்டாக்கும். இருவினை ஒப்பு மலப்பரிபாக்கத்தை உண்டாக்கும். அந்த புண்ணியம் அழியாது இருக்கும். எப்படி அழியாது இருக்கும்னா, அது தன் பயனாகின்ற ஞான குருவினை கொண்டு சேர்த்து விடும். அந்த ஞான குருவினாலே இவன் முக்தியை பெறப் போகின்றான் என்பதனால இந்த தவம் என்பது அது தன்னளவிலே பலன் கொடுத்திருத்து. அப்ப அத பேங்க் பேலன்ஸ் தீர்ந்து போயிடுத்து, செக்கு பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது தனக்குரிய பலனை கொடுத்ததோடு அமையாமல் அது உண்மை பினாகின்ற ஞானம் வரையில இவனை இட்டு சென்று விடும் என்பதனால சிவபுண்ணியம் என்பது அழியாத தன்மை கொண்டது என்பதை கூறுவார். தவம் என்றதனை கூறுவார். பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வரு வினையின் இன்பம். இசைத்து வரு வினை என்பது உலகத்திலே பெருமையாக சொல்லப்படுகின்ற கர்மானுஷ்டானம், வேத வேள்விகள் முதலியன. அப்படிப்பட்ட எந்த ஒரு புண்ணியமும் பசு புண்ணியம்தான். ஆனால் பெருமானுக்கென்று ஒரு மலர் பறித்து இடுவது, இப்பிறப்பினில் இருமலர் கொய்துதான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப 2 பூ அன்றாடம் பறிச்சு சாமி காலில் போடுறது அப்படிங்கிற பசு புண்ணியம் என்பது ஒருவனுக்கு அழியாது என்று பார்க்கின்றோம். அது ஏன் அழியாது என்று தெரிகின்றதுன்னு கேட்டா, இந்த சிவபுண்ணியத்தினால்தான் இருவினை ஒப்பு ஏற்படுகின்றது என்று அந்த உதாரணம் என்பதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இருவினை ஒப்பு ஏற்படுவதனால இவன் தன்னை பந்தப்படுத்துகின்ற நல்வினை தீவினை ஆகின்ற 2 கட்டுகளில் இருந்தும் விலகுகிறான். ஒரு நன்மையை வேண்டி ஒரு நல்வினை செய்வதோ, ஒரு தீவினை பயனை தடுப்பதற்கென்று ஒரு நல்வினை செய்வதோ, ஒரு இன்பத்தை நாடி ஒரு நல்வினை செய்வதோ ஆகிய வினையை செய்ய வேண்டும் என்ற அரிப்பு நின்று போகின்ற நிலைக்கு இருவினை ஒப்பு என்று பெயர். ஆனால் அந்த அரிப்பு எப்பொழுது நிற்கும் என்று கேட்டால், பெருமானுக்கு தொண்டுபடுவதற்கு தான் அந்த அரிப்பு நிற்குமா. என்ன, கைவினை செய்த எம் பிரான்கடல் போற்றுதும் நாம் அடியோம். அப்ப தங்களை அடியவர்களாக அறிந்து
பெருமானுக்கு கைத்தொண்டு செய்பவர்களுக்குத்தான் அவ்வினைக்கு இவ்வினையான் என்று சொல்கின்ற அந்த 2 வினைகளும் நின்று போகும் என்று சம்பந்த பெருமானும் பாடி இருக்கின்றார் என்பதனால இந்த சிவபுண்ணியத்தினாலே முக்தியை பெறலாம் என்று சொல்ல போகின்றார். அந்த சிவபுண்ணியங்கள் என்ன என்றும் சொல்ல போகின்றார். தர்மம் என்று இயம்பும் ஒன்றே தழல்விடம் பருகும் எங்கோன் திருவுளம் கருணை பூப்ப செய்யும் அவ்வருளால் யாருக்கும் மறுவரு முக்தி பேரு வாய்க்கும் அத்தருமம் தானும் அருள் சிவ தர்மம் ஆவித் தர்மம் என்று இருகூறாமல். தர்மம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றே, அந்த ஒன்றே என்பது பிரிவினை ஏகாரம். ஏனைய வழிகளினாலே கடவுள் அருளை பெற முடியாது. அறத்தை சார்ந்து அறத்தை புரிவதனால் மட்டுமே கடவுள் அருளை சார முடியும். அறத்தினால் பெருமானுடைய அருளை பெற முடியும். அரக்கன் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரன் என்று நம்பியாருடைய அந்த தேவாரம். அரக்கன் என்றால் தர்மத்தின் நேத்திரம். அறத்தை கொண்டு நம்மை பார்ப்பவன். சாமி நம்மளை எந்த கண்ணால பாக்குறார்? வலது கண்ணாலையா, இடது கண்ணாலையா, நெத்தி கண்ணாலையான்னு கேட்டா அறம்ங்கிற கண்ணாலதான் பாக்குறார். அரக்கன், அரக்கன் இல்ல, அரக்கண், அறத்தையே கண்ணாக கொண்டவன் யார் என்று கேட்டால் ஆரூரன். அப்ப அந்த தர்மம் என்று இயம்புகின்ற ஒன்றே அழல்விடம் பருகும் எங்கோன் திருவுளம் கருணை பூப்பச் செய்யும். கொதிக்கின்ற அந்த விஷத்தையே குடித்தானே உயிர்களை காப்பதற்காக அந்த கருணை கொண்ட கடவுள் அவருடைய உள்ளத்திலே இந்த உயிருக்கு முக்தி தரலாம் என்ற எண்ணம் தோன்றும்படியாக இந்த தர்மம் தான் செய்யுமா. இவன் நல்ல பையன், இவனை நம்ம முக்தி தந்துருவோம் இவனுக்கு அப்படின்னு சுவாமி எதை கொண்டு முடிவு பண்றாருன்னா, அவன் தர்மாத்மாவாக அவன் அறவழி நிற்பவனாக இருந்தால் கடவுள் அவன் உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி தோன்றும். அந்த பரமேஸ்வருடைய பிரீத்தி மகிழ்ச்சி இருக்கின்றதே, அதனை பற்றி பெரியவர்கள் கூறுவார்கள். நம்ம எந்த ஒரு காரியம் செய்ததா இருந்தாலும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று ஒரு சிறு காரியத்திலிருந்து பெரிய வேள்வி வரையிலும் இந்த சொற்றுடன் மாறாது. பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஒருவன் பெற்ற பெண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரான், அதற்கு கூட பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அன்றாட சிவபூஜை பண்றான், அனுஷ்டானம் பண்றான், பெரிய வேள்வி பண்றான். எதுவா இருந்தாலும் இந்த சங்கல்பம் மாறாது. அதாவது நாம் செய்கின்ற இந்த அறவழியிலே செய்யப்படுகின்ற செயலினாலே இறைவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். இறைவனுக்கு திருவுளம் மகிழும் வண்ணம் நாம் செய்வேனாக. அப்ப அந்த திருவுள மகிழ்ச்சியினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதை வேதம் சொல்லும் பொழுது ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்துவம் ஏதி. கடவுள் மகிழ்கின்றான் என்பதனால அவன் அருளினாலே இவனுக்கு அமிர்தத்துவம் மரணமிலா பெருவாழ்வு கிட்டுகின்றது என்று சொல்கின்றது உபனிஷதம். என்பதனால இறைவனுடைய மகிழ்ச்சி என்பது உவப்பு என்பது முக்கியம். சரி, அந்த தர்மம் இறைவன் யாரிடம் மகிழ்கின்றான் அப்படின்னா இஷ்டப்படி யார்ட்டா மகிழ்வானா அப்படிலாம் கிடையாது. அவன் அறவழி நிற்போரிடத்தில்தான் கருணை பூப்பான். அந்த அறம் என்பது சிவதர்மம் என்றும் ஆவி தர்மம், ஆவி என்றால் பசு, பசு தர்மம் என்றும் 2 கூறு. பலகரும் இட்டி யாதி பசு தர்மங்கள் காலத்து அளவையில் கழியும் என்றும் வஜ்ர அரிசிமான தளர்வுரா நிலை வேறெய்தும் உயர் சிவ தர்மம் அன்பால் உளமுறச் சிவனை எண்ணல் முதற்பல உளவாமன்றே. குற்றமில்லாத இஷ்டி முதலிய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தர்மங்கள்லாம் பசு தர்மங்கள் தான். வேதத்திலே முக்கியமாக இஷ்டாபூர்த்தம் என்று 2 வகை தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இஷ்டி என்பது வேதத்திலே விதிக்கப்பட்ட வேள்வி முதலியவை. பூர்த்தம் என்பது உலகிற்காக நன்மை செய்கின்ற அந்த ஆஸ்பத்திரி கட்டுறது, தண்ணீர் தொட்டி கட்டுறது, வாய்க்கா வெட்டுறது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது அப்படின்னு. பழங்காலத்துல திண்ணை இல்லாத வீடே கிடையாது. என்ன காரணம்னா வீட்டை திறந்துன்னு ஒருத்தர் உள்ள வரணுங்கிற தேவையில்லை, திண்ணைக்கு மேலேயும் கூரை இருக்கும். அப்ப வழிப்போக்கர்கள் அந்த திண்ணையிலே வெயிலுக்கு வந்து தங்குவார்கள், படுத்துக் கொள்வார்கள். யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க படுத்துக்கிறதுக்காக திண்ணை வைக்கல, யாரென்று அறியப்படாதவர்கள்லாம் வந்து அமர்வதற்கும் உறங்குவதற்கும் தான் திண்ணை. அது போல அந்த திண்ணையை ஒட்டி ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும், அது போல தண்ணீர் பானை இருக்கும். தண்ணீர் பானையில இருந்து மக்கள் தண்ணீர் எடுத்து பருகலாம். தண்ணீர் தொட்டி நிரம்ப தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த சாலையில போகின்ற ஆடுகள் மாடுகள்லாம் வாய் வைத்து அருந்துவதற்காக அப்படின்னு பாக்குறோம்.
குருவி காக்காலாம் அதுல வந்து உட்கார்ந்து குடிச்சிட்டு போகும், குரங்கு எடுத்து குடிச்சிட்டு போகும். அப்படி கீழே கூட ஜலம் தேங்கி இருந்தா நாயெல்லாம் வாய வச்சு பறிக்கிட்டு போகும் என்று எல்லா உயிர்களுக்கும் அந்த பசி தாகம் என்ற துன்பங்கள் உண்டு. அவற்றை போக்குவதற்காக காலையில வீட்டுல வந்து பூசை ஆகிவிட்டது என்றால் நாம் உண்பதற்கு முன்பாக அந்த மாடியில போய் சந்தியம் பெருமானுக்கு நிவேதனமான அந்த சண்டேஸ்வருக்கு நிவேதனமான அந்த பகுதியை மாடியில் போய் போட்டுருவாங்க, விசர்ஜனம் பண்ணுவாங்க. அதை வந்து காக்கா, குருவி, அணில் இதெல்லாம் சாப்பிடும். அன்றாடம் இரவு எஞ்சிய உணவினை சுவான பலி என்று தெருநாயை கூப்பிட்டு அழைத்து அதற்கு ஊட்டுவார். இப்படி இதெல்லாம் பசு தர்மம். இந்த பசு தர்மம்லாம் இங்க வந்து பசு தர்மம் கூடாதுன்னு சொல்லல, சிவ தர்மம் உயர்ந்ததுன்னு சொல்லிருக்க. அவ்வளவுதான். பசு தர்மத்தை பல முறை செய்து பழகியவர்களுக்குத்தான் இறைவன் அருளினாலே சிவ தர்மத்திலே நாட்டம் வரும். எடுத்த இடத்துல சிவதர்மத்தில் நாட்டம் வராது. அப்ப இறப்பவர்க்கு ஈய வைத்தார் என்று அப்பர் சொல்றார். ஒருவன் இல்லை என்று கேட்கின்றான் என்று சொன்னால் உடனே கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கடவுள் தான் கொடுக்கிறான் என்பதனால பசு தர்மமும் தர்மம். அதனினும் உயர்ந்தது சிவ தர்மம். பசு தர்மம் என்பது முக்தி பெற்றுக்குரிய சிவ தர்மத்திலே ஒருவன் ஐயமின்றி ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை அந்த பசு தர்மத்தினுடைய புண்ணியம், அந்த புண்ணிய பயனாக சிவதர்மத்திலே ஒருவனுக்கு நாட்டம் வருகின்றது என்று பார்க்கின்றோம். கண்குழிந்து இறப்போருக்கு நான் ஈயேன் என்று கூறுவார் ஒரு திருநெல்வேலி. அப்படியே அவங்க பசியினால கண்ணு உள்ள போயிருக்கும், ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு கூட கொடுக்கிற அந்த நல்ல மனசு இல்ல, கண் மனசு நமக்கு இருக்குன்னு சொன்னா அவர்கள் வந்து சிவ புண்ணியம் செய்துவிட முடியும் என்று நினைக்க வேண்டாம். சில பேர் இப்படி நினைக்கிறாங்க சைவத்திலேயே, பசு புண்ணியம் செய்யக்கூடாது, சிவ புண்ணியம் செய்யணும், பசு புண்ணியம் பண்ணினா பிறவி வந்துடும், சிவ புண்ணியம் பிறவி வராது அப்படின்னா மீண்டும் பிறக்கக்கூடாது, முக்தியில் சேர வேண்டும் என்ற எண்ணமே அற்பமானது ஒரு அடியவர்களுக்கு. யானேனும் பிறப்பஞ்சேன் புராணத்துல எல்லாம் பிறவாமைக்கு வழி கேட்கப்பட்டிருக்கிறது, உயர்ந்த நெறிக்கு வழி. அவ்வளவுதான். கடவுளர்களால எவ்வளவு பேர் பிறந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு தெரியுது இறக்கம் வர இடத்துல இது பசு புண்ணியம் தரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த கல் மனசுக்காரனுக்கு கடவுள் எப்படி அருள்வார்? மாட்டார். அதெல்லாம் சில தெளிவுகளை பெற வேண்டும். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று அப்பெருமான் சொல்றார். தன் கையில இருக்கிறத கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு நரகம் இருக்கு அப்படிங்கிறார். என்பதனால பசு புண்ணியம் செய்து பழக வேண்டும். அதன் பயனாக சிவ புண்ணியத்திலே நமக்கு உரைப்பு ஏற்படும். ஏன்னா பசுதோறும் சிவன் தான் இருக்கின்றான். அந்த சிவனுக்கு நேரடியாக செய்வதில் எல்லோருக்கும் கிட்டி விடுமா? கிட்டாது. என்பதனால 2 வகை புண்ணியங்கள் உண்டு. ஆனால் இந்த பசு புண்ணியம் என்பது எப்படி இருக்குன்னா, இல்லைன்னு கேட்கிறவனுக்கு கொடுக்கறதுல இருந்து வேதத்திலே சொல்லப்பட்ட வேள்வி வரையிலும் A to Z இது எல்லாமே பசு புண்ணியம் தான் என்று சாத்திரம் கூறுகின்றது. இட்டியாதி பசு தர்மங்கள் காலத்து அளவையில் கழியும். இந்த தர்மங்கள் எல்லாம் தத்தம் காலத்திற்கு உரிய பயனை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் போகும். அந்த பயன் பற்றி போகும். எப்படின்னா, நம்ம பேங்க்ல பேலன்ஸ் இருக்கிற வரையும் செக் வந்து ஆனர் ஆகும், அப்படியே பேலன்ஸ் குறைஞ்சு போயிடுச்சுன்னா செக் பவுன்ஸ் ஆகும். என்பதை போல இந்த புண்ணிய பயன் அனுபவிக்க தீர்ந்து போகும். ஆனால் சிவ புண்ணியம் என்பது தன் பயனை எப்படி தரும்னா அது அழியாமல் இருந்து கொண்டே தரும். அதான் சிறப்பு. பசு புண்ணியத்திற்கும் சிவ புண்ணியத்திற்கும் வேறுபாடு. சிவ புண்ணியம் என்பது ஈட்டப்பட்டது, அழியவே அழியாது என்று பார்க்கின்றோம். அதற்கு ஒரு ஊமை சொல்றார். வஜ்ர அரிசி மானுங்கிறார். அது எனக்கு புரியல. வஜ்ர அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு போல இருக்கு, அது அழியாது அப்படிங்கிறார். அதே போல தளவுரா நிலை பேர் எய்தும் உயர் சிவ தர்மம். அந்த சிவதர்மம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, மனமாற அன்போடு இறைவனை நினைக்கின்றோமே அது முதல் சிவதர்மம். ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விளைகின்றேன் சதுராலே சார்வானே என்று இந்த உடம்பினாலே செய்யக்கூடிய சிவப்புண்ணியங்கள் சரியை அவற்றை தொகுத்து கூறுகின்றார் நம்முடைய குருநாதர். அதுல முதல்ல
உள்ளத்திலே அன்பு பெருக வேண்டும். பெருமானை நினைத்து அந்த அன்பு எவ்வாறு பெருக வேண்டும் என்றால், என்னால சாமிக்கு ஒண்ணும் பண்ண முடியலையே, இவ்வளவுதான பண்ண முடியறது அப்படின்னு நினைத்து உருகுதல். அதான் ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குழைதல். அதிலிருந்து சிவதர்மங்கள் தொடங்குகின்றன. அதன் பயனாக பெருமான் நமக்கு தலையிலிருந்து கைவரையும் நிறைய அங்கங்களை கொடுத்திருக்கிறான். அதனால கைய கால நீட்டி அவனுக்கு தொண்டு செய்தல். சிவலிங்க பதிட்டை செய்தல். சிவதர்மங்கள்லயே உயர்வு எது அப்படின்னு கேட்டா சிவாலயம் கட்டுவித்தல். கட்சி கற்றல் எடுத்த காடவர் கோமான் அவனுக்கு இணையாக உள்ளத்திலே பெருமானுக்கு கோயில் அமைத்த பூசலார் நாயனார் இவரெல்லாம் சிவதர்மத்திலே உயர்ந்த தர்மங்களை செய்தார்கள். என்ன காரணம்னா, ஒரு திருக்கோயில் என்பது எல்லா வகையான சிவ புண்ணியங்களையும் ஈட்டுவதற்கு நிலைக்கிழனாக அமைவது. இன்றைக்கும் எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவாங்க, லேண்ட், லேபர், கேபிட்டல், இந்த 3 வேணும் ஒரு என்டர்பிரைஸுக்கு. அந்த 3ல முதல்ல வேணும். எதுனா லேண்ட். இடம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது என்பதனால எல்லா வகையான சிவதர்மங்களுக்கும் இடம் தருவது திருக்கோயில் தான். திருக்கோயில் என்பது மிக முக்கியம். அப்ப நம்முடைய சங்கிலி நாச்சியார் இந்த புஷ்ப மண்டபத்துல அமர்ந்து பூ கட்டினார்னா அந்த மண்டபம் எங்க அமைந்திருக்கு? திருவொற்றியூர் பெருமானுடைய திருக்கோயில ஒரு பகுதியில் அமைந்திருக்கு. அதே போல இந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல் எவற்றும் சிறந்ததாகும். சிவபக்தர் பதிட்டை தானும் அன்னரே. சிவபக்தர்களை பிரதிஷ்டை செய்வதும் அப்படிப்பட்டதுங்கிறது. சிவபக்தர்களை பிரதிஷ்டை செய்வதுன்னா என்ன? சிவபக்தர்களுக்கு கோயில் கட்டுவதா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஜங்கம லிங்கம் அது தாவர லிங்கம். கோயிலிலே பூமியிலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தல். இங்கு நம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருள்கின்ற ஜங்கம லிங்கம், அதாவது மொபைல் சிவபெருமான் யாருன்னு கேட்டா அடியார் பெருமக்கள், அவர்களை பிரதிஷ்டை செய்தல்னா அவரை நம்ம வீட்டுல உட்காத்தி வச்சு வெளியில போகாம கதவை சாத்துறது கிடையாது. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உபசரணைகளையும் செய்தல், தொண்டர்களை வழிபடுதல், அதான் இங்க பதிட்டை செய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது ஒரு திருக்கோயிலை கட்டி பெருமானை எழுந்தருளச் செய்து அவனுக்கு வழிபாடுகள் செய்வதற்கு போலதான் நம் இல்லத்திற்கு வந்தருள்கின்ற ஒரு அடியாருக்கு உணவிடுதல், அவருக்கு தேவையற்ற செய்தல், இரண்டும் இணையான புண்ணியங்கள். 2 ஈக்குவல் அன்னதே என்று சொன்னார். இவைதாம் செல்வ சிவனமர் தலங்கள் தம்மில் செய்வ என்கோடி. இந்த 2 புண்ணியங்களையும் இறைவன் ஏற்கனவே எழுந்தருளிருக்கின்ற உத்தமமான சிவத்தலங்களிலே செய்தால் கோடி மடங்கு புண்ணியம். அந்த சிவத்தலங்களிலும் சிவநிறை காஞ்சி வைப்பில் செய்திடின் அனந்த கோடி. மங்களகரமான காஞ்சிபுரத்திலே ஒருவன் செய்தான் என்று சொன்னால் ஏனைய சிவத்தலங்களிலே செய்வதை போல பல மடங்கு புண்ணியம், அனந்த கோடி, எண்ணில்லாத கோடி புண்ணியம் காஞ்சிபுரத்திலே செய்யப்படுகின்ற சிவ புண்ணியங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் என்று சொன்னார். காஞ்சியை நினைப்பில் காசி கடிநகர் வதிந்த பேராம். காஞ்சிபுரத்தை நினைச்சு பார்த்தா காசியில வசிச்ச புண்ணியம் வந்துருமா. காசியில கர்ப்ப வாசம் என்று 10 திங்கள், அதாவது 1 வருஷம் கிட்டத்தட்ட அங்கு போய் உறைவார்கள். காசியிலே வசிப்பதற்கு ஒரு புண்ணியம் இருக்கு. அது வெளியில எங்கும் போகாம அங்கேயே 1 வருஷம் வசிக்கணும். அவ்வாறு 1 வருஷம் வசிப்பதனால சில பாவங்கள் ஏற்படும். என்னன்னா, காசி என்பது பெருமானுடைய திருமேனி என்பதனால அங்கு வெளியிலே செல்லாமல் வசிப்பதனால நாம் என்ன பண்றோம்? அங்க மலமூத்திர விசர்ஜனம் பண்றோம், பட்டாவி விடுறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம். இப்படிப்பட்ட தாமச கிரியைகளை செய்கின்றதுனால வருகின்ற பாவங்களை போக்குவதற்காக அந்த கர்ப்பவாசம் முடிந்த பிறகு பஞ்சக்ரோசி என்று சொல்லப்படுகின்ற காசியை பிரதட்சணம் செய்கின்ற அந்த புண்ணிய கர்மாவை செய்யணும். அந்த பிரதட்சணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரதட்சணத்துல காசியில வசிக்கும் போது செய்த தவறுகளை செய்யாமல் காசியிலே இருக்கின்ற தெய்வத்தை வந்து வழிபட்டு விட்டு சாப்பிடுறதுக்கு அந்த பிரதட்சணத்திலே என்ன பண்ணுவாங்க, காசியின் எல்லைக்கு வெளியில போய் தான் சாப்பிடுவாங்க. காசிக்கு எல்லையில போய் படுத்து உறங்குவார்கள் என்று காசிக்கு வெளியிலே இவற்றையெல்லாம் செய்து கொண்டு காசியினை 5 நாட்கள் சுற்றி வருதல் பஞ்சக்ரோச யாத்திரை என்பது. இவ்வாறு காசியிலே 1 வருடம் கர்ப்பவாசம் வசித்து அந்த அதிலே வருகின்ற குற்றம் நீங்குவதற்கு காசியை 5 நாட்கள் பிரதட்சணம் செய்து அந்த காசியிலே ஒருவன் வசித்த புண்ணியத்தை பெற வேண்டும். அதெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து கட்சி இயக்கம் என நினைத்தாலே அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகின்றார். காஞ்சியை நினைப்பில்
காசி கடிநகர் வசித்த பேராம். கடிநகர் என்றால் உயர்ந்த நகரம். காஞ்சியே எவற்றினுள்ளும் சிறந்தது காண்மின். பிரம்மதேவன் சப்தரிஷிகளுக்கு கூறுகின்றார், எல்லா தலங்களிலும் காஞ்சிபுரமே சிறந்தது. காண்மின் என்றால் அறிந்து கொள்ளுங்கள் என்னும் காஞ்சி சூழ் அல்குல்வாணி கணவனார் வழி உட்கொண்டு. காஞ்சி என்றால் மேகலை. மேகலையினாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற இடையினை கொண்டிருக்கின்ற அந்த கலைவாணி அவளுடைய கணவனார் பிரம்மதேவனுடைய மொழியினை மனதிலே கொண்டு காஞ்சியை அடைந்தார். மாசு கடிந்துயர் எழுவருதாமும். குற்றம் நீங்கிய சப்தரிஷிகள் காஞ்சிபுரத்தை வந்து சேர்ந்தார்கள். காஞ்சிபுரத்திலே வந்து சேர்ந்து அருட்சிவ கங்கை நன்னீர் ஆடி ஏகம்பவானர் திருப்பதம் தொழுது மஞ்சள் இருதைக்கரையின் எய்தி அருத்திகூர் வியாதநாதன் அணிமையில் தத்தம் பேரான் இருத்தினர் இலிங்க பூசை இயற்றினர் ஆர்வத்தோடும். காஞ்சிபுரத்திற்கு வந்த சப்தரிஷிகளும் சிவகங்கையிலே நீராடினார்கள். கட்சி ஏகம்பரை வழிபட்டார்கள். பிறகு மஞ்சள் நதியினுடைய கரைக்கு வந்தார்கள். அங்கு வியாசலிங்கத்திற்கு அருகிலேயே தங்களுடைய பெயரினாலே அவர்கள் அத்திரிலிங்கம், பிருகுலிங்கம், குத்சலிங்கம், வசிஷ்டலிங்கம், என்ற கௌதமலிங்கம், காஷ்யபலிங்கம் என்று அந்த லிங்கங்களை எல்லாம் அவர்கள் உண்டாக்கினார்கள். பச்சிலை பழம் போதேனும் பறித்திட்டு பக்தி செய்வோர்க்கு. பழம் போது என்றால் பழைய மலர்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. பழம் கமா போது. பச்சிலையோ பழமோ பூவோ ஏதோ ஒன்று அந்த அவற்றை வைத்துக்கொண்டு பெருமானை பக்தி செய்ய வேண்டும். இளையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமாம். தலையால் வணங்கும் தவத்தோர்க்கென்றும் தொலையா செல்வ சொற்றுத்துறையே என்று நம்பியார் தேவார். இவ்வாறு பச்சிலை, மலர், பழம் இவற்றை வைத்துக்கொண்டு பூஜை செய்பவர்களுக்கு எச்சமில் இருமை பேரும் அளித்து அருள் இறைவா போற்றி. பாக்கி இல்லாமல் இருமை மறுமை பெயர்களை, இம்மை மறுமை பெயர்களை பாக்கி இல்லாமல் கொடுக்கின்ற பெருமான். எச்சம் என்றால் எஞ்சுதல். ஒண்ணும் பாக்கி வைக்காம ஃபுல்லா, அதாவது தாரா அருளும் நின்றியே தந்தாய் என்று திருவாசல் வருகின்றது. பெருமான் அருள் செய்யும் பொழுது பாக்கி வைக்காம முழுக்கையும் கொடுத்துடுறார். அதாவது இன்ஸ்டால்மெண்டா கொடுக்காம முதல் இன்ஸ்டால்மெண்ட்லயே முழு பணத்தையும் கொடுக்குற மாதிரி, அப்படி கொடுக்குற லோன் டிஸ்பர்சர் பண்றாங்கல்ல, அதே மாதிரி முழு பயனையும் கொடுக்கின்ற கடவுள், கடவுளே போற்றி. முச்சக முதலே போற்றி, மூலக்கும் காரணப்பொருளே போற்றி. முலைச்சுவட்டணியாய் போற்றி, அம்பாளுடைய அந்த முலைச்சுவடை அணிந்திருக்கின்ற பெருமானை போற்றி. நச்சினார்க்கு இனியாய் பற்றி, விரும்பிய பக்தர்களுக்கு இனியவனே பற்றி என்று துதித்தார்கள் சப்தரிஷிகள். ஆகிடைவழி நின்று எம்மான் அத்திரி பிருகாரி துயரை நோக்கி வைவஸ்வதமனு அந்தரத்தில் நீரம் ஆணையாற்றான் நிகழும் ஏழ் முனிவராமின் மாயிரு முத்தி ஈற்றின் வழங்குதும் என்று பின்னும். உடனே பெருமான் அவருடைய அந்த சப்தத்தான லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு 7 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த 7 லிங்கங்களும் இருக்கின்ற திருக்கோயிலுக்கு சப்தஸ்தானம் என்று பெயர். பெருமான் வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள்கின்றார். பின்னால் வைவஸ்வத மன்வந்தரம் என்ற ஒரு மனுவினுடைய வாழ்நாளிலே, வைவஸ்வத மன்வந்தரம் தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது, அந்த வாழ்நாளிலே நீர் சப்தரிஷிகள் என்ற பெயரோடு சிறப்பாக உலகிலே காணப்படுவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு முக்தி பெறு தருகின்றோம். அதுவரையிலும் தவம் ஏற்றிக் கொண்டிருங்கள் என்பது பொருள். இந்த 7 இலங்கங்களிலே, உங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த 7 இலங்கங்களிலே யார் என்னை வந்து தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை பயன்களை நான் வளாது வழங்குவேன் என்று வரம் கொடுத்து பெருமான் மறைந்தான். அந்த பாழ் செய்கின்ற நம்முடைய பண்டை பாழ் வினை, அதனை அறுக்கின்ற வன்மை கொண்ட அந்த சத்தத்தானத்திலே யார் சென்று பெருமானை வணங்குகின்றார்களோ அவர்கள் ஊழ்வலி தொடக்கி இல்லாமல் உம்பர்கோர் அடியிலே முக்தியை பெறுவார்கள் என்று இந்த பதிகத்தினை நம்முடைய ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். வருகின்ற வகுப்பிலே பராசரேசப்படலம் அதனை தொடங்குவோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவச்சிதம்பரம் சிற்றம்பலம்.